இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்து இந்து என்னக்கா? மருதாணி வச்சு விடுறேன். எதுக்கு? நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்குல்ல. அக்கா, எனக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. நீங்க வேற போங்கக்கா. இப்போதைக்கு நாங்க இங்க வேலை செய்ய வந்திருக்க ஆளுங்கம்மா. அப்படி இருக்கும்போது உங்க வீட்டை மூத்தவர் சொன்ன வேலையை நாங்க செஞ்சுதானே ஆகணும். இல்லனா எங்களுக்கு தான் பிரச்சனை. என்னக்கா நீங்க? கையை நீட்டு. இந்து, இந்த புடவை ஓகே தானே? எதுக்கு? நீ ஃபங்க்ஷனுக்கு கட்டுறதுக்கு. என்ன பிருந்தானி, நான் கேட்டேன் உன்கிட்ட இதெல்லாம். சொல்லு இந்து, இப்பவே நான் ப்ராப்பரா அயன் பண்ணி வச்சிருவேன். இது உன் கல்யாணத்துக்காக சுகுணாமா எடுத்து கொடுத்தது. சரி, அயன் பண்ணி கொடு. சரி. அக்கா, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன? என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா? பிடிச்ச மாதிரினா பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்டு, பிடிச்ச ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு, பிடிச்ச இடத்துக்கு சுதந்திரமா போயிட்டு வந்து, மனசுல தோன்ற எல்லாத்தையுமே எந்த ஃபில்டருமே இல்லாம வெளிப்படையா பேசுவோம்ல, அந்த மாதிரி. திட்டணும்னா திட்டணும், அழுகிறதுனா அழணும், அடிக்கணும்னா அடிக்கணும். ஏன் கேக்குறேனா, இதெல்லாம் மனுஷனா பிறந்த எல்லாருடைய பிறப்பு உரிமை. அது உங்களுக்கு இருக்கான்னு தெரியல. அந்த மாதிரி சுதந்திரமா வாழணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கான்னு கேட்டேன். அக்கா, அது எப்படி இல்லாம இருக்கும்? அதெல்லாம் எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிற ஆசை தானக்கா. அவங்களுக்கும் இருக்கதானே செய்யும். தேவையில்லாம எதுக்கு பேசுறீங்க? உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. இந்து, மருதாணி போட்டாச்சா? போய் சீக்கிரமா படுத்து தூங்கு. காலையில சீக்கிரமா எந்திரிக்கணும். சரி சரி, எல்லாரும் போங்க. என்னதுடா இது? மருதாணியா? நானே கையெல்லாம் வலிக்க வலிக்க அரைச்சிருக்கேன் தெரியுமா? நீ அரைச்சியா? நீங்க உன் கையை காட்டு. இதோ. நீ மருதாணி அரைச்சியா? மருதாணி அரைச்சிருந்தா கை நல்லா செவந்து இருக்கும்டா. சரி விடு, உங்க அக்கா அரைச்சாங்க, உனக்குன்னு கொஞ்சம் நான் சீக்கிரட்டா எடுத்து வச்சேன். சரிதான். இருந்தாலும் நான் அதுலயும் ஒண்ணு நினைக்கிறேன்ல, ஒரு பொருளை பார்க்கும்போது இதை என் பொண்டாட்டிக்கு வச்சு விட்டா அழகா இருக்கும்னு சொல்லி யோசிக்கிறேன்ல, அது கூட பத்தாதா உனக்கு? நானும் தான்டா, எங்க போனாலும் ஒரு சட்டைய பார்த்தா, ஒரு ட்ரெஸ்ஸ பார்த்தா, ஏன் ஏதாவது ஒரு பைக்க பார்த்தா கூட, ஒரு நகை செயின் அந்த மாதிரிலாம் பார்த்தா கூட என் மாறன் போட்டா எப்படி இருக்குன்னு தான் யோசிப்பேன். அதான் நம்ம ரெண்டு பேர்த்தோட லவ். சரி, கை நீட்டு. ஓய். என்ன? பரவாயில்லடா, நல்லா போடுற. எங்கேயாவது பிராக்டிஸ் எடுக்கிறியா? எதுக்கு? இல்ல, மருதாணி இவ்வளவு அழகா வச்சு விடுறியே,
வேற யார் கையிலயும் வச்சு பிராக்டிஸ் எடுக்கிறியான்னு கேட்டேன். ஆ, ஆமா, ஒரு பக்கம் பிராக்டிஸ் போயிட்டு தான் இருக்கு. என்ன என்ன சொன்னா? ஆ, சரி சரி சரி, கொன்று வேண்டாம் உன்ன. உன்னை மீறி போவனாடி. ம், இந்து ரெடி ஆயிட்டியாமா? நீங்க யாரு? ஜெயந்தி அக்கா தான் அனுப்பி வச்சாங்க. இந்த ஊர் பொண்ணுதான் நான். இந்த ஊர் நடைமுறைலாம் உனக்கு தெரியாதுல்ல, அதான் உன்னை கூட்டு வர சொன்னாங்க. பொண்ணுக்கு செய்ய வேண்டிய சடங்குலாம் இருக்கு, வா போலாம். ஜெயந்தி அக்கா எங்க? ஜெயந்தி அக்கா அங்கதான் இருக்காங்க. மறுபடியும் அவங்க ஏதாவது பிளான் பண்றாங்களா? நீங்க போங்க, ஜெயந்தி அக்கா வந்ததும் நான் வரேன். இவ்ளோ சந்தேகப்படுற? நான் சொல்றேன்ல, நீங்க போங்க, நான் வரேன். தம்பி, என்னப்பா? ஒன்றும் இல்லைப்பா, ஏதோ எண்ணெய் தேய்க்கிற சடங்காம். அதான் தேய்ச்சி குளிச்சுட்டு வரலான்னு போகிறேன். பா, அது பெத்தவங்கல்ல செய்யணும். எனக்கு அப்படி யாரும் இல்லைப்பா. தம்பி, கையில வேற காயம் பட்டிருக்குல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா. கூட நான் வச்சு விடுறேன். இல்லை பரவாயில்ல, நாட நான் கொடுப்பா. உட்கார் உட்கார்ப்பா, உட்கார். மாப்பிள்ளையோட தாய் தகப்பனார கொஞ்சம் வர சொல்லுங்க. சாமி, அவனுக்கு யாரும் கிடையாது. சடங்குலாம் ஒன்றும் தேவையில்லை. ஆரம்பிக்க வேண்டிய வேலையை பாட்டுன்னு ஆரம்பிங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? ஆ? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. கர்ணாவுக்கு அம்மா ஸ்தானத்துல நான் இருக்கேன். அவனுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லாதீங்க. ஒரு அம்மாவா அந்த சடங்கெல்லாம் நான் செய்யறேன்.